தமிழகத்தின் உயர்ந்த மாவட்டமான நீலகிரியில் 5 நாட்களாக எளிமையின் சிகரமாய் ஸ்டாலின் நடத்திய மிஸ்டர் சிம்பிள் ஷோவை 2026 தேர்தலுக்கான நமக்கு நாமே சீசன் 2 ஆரம்பம் என கண் சிமிட்டுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. திமுக ஆட்சி 4 ஆண்டுகளை கடந்து 5ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்துள்ளது. மீண்டும் எங்கள் ஆட்சிதான் என்று முதல்வர் முழங்கினாலுமே கூட எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு சவாலாக தான் இருக்கப் போகிறது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி, விஜயின் அதிரடி வரவு இவற்றை எல்லாம் தாண்டி இயல்பாக ஆளும் கட்சி மீது மக்களுக்கு இருக்கும் வழக்கமான அதிருப்திகள், அமைச்சர்கள் உருவாக்கியிருக்கும் சிக்கல்கள் என பல தடைகளை தாண்டிதான் கூட்டணியை வெல்ல வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெளிவாக புரிந்துள்ளது. மக்களின் மனங்களை வென்றால் மட்டுமே அடுத்த தேர்தலை எளிதாய் அணுக முடியும் என்பதால் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அதன் எஃபெக்ட் தான் நீலகிரியில் மக்களிடம் அவர் காட்டிய பாசமும் நேசமும் என்கிறார்கள். இதுகுறித்து ஸ்டாலின் தரப்பின் உள் விவகாரங்களை அறிந்தவர்களிடம் பேசினோம். கடந்த முறை ஐபேக் எங்களுக்கான பணியில் பெருமளவை செய்து முடித்தது. ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போறாரு என்று தேர்தல் வெற்றிக்கு பெரிய ஓபனிங்கை கொடுத்த ஐபேக் டீம் இப்போது தலைவரின் அணியில் இல்லை. அதற்கு பதிலாக பெண் டீம் தான் திமுகவிற்கான அரசியல் ப்ரமோஷன் பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் யுத்தம் போல் நடக்க இருக்கும் 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களுக்கு இருக்கப் போகும் அழுத்தத்தை குறைக்க வேண்டுமானால் நிச்சயமாக மக்களை முதல்வர் நெருங்கி நற்பெயரை சம்பாதித்துதான் ஆக வேண்டும் என்று ஏப்ரலிலேயே உளவுத்துறை சுட்டிக்காட்டியது. அதன் விளைவுதான் முதல்வரின் இந்த நீலகிரியின் பயணம். இந்தியா பாகிஸ்தான் எல்லை யுத்தத்தினால் இந்த பயணம் கேன்சல் ஆகிவிடுமோன்னு ஒரு நிலை உருவாகி போர் பதற்றம் முழுமையாக தணிந்ததும் தலைவர் களமிறங்கிவிட்டார். ஒவ்வொரு சம்மரிலும் குடும்பத்தோடு ஊட்டி, கொடைக்கானல், கேரளான்னு டூர் போறது தலைவரின் வழக்கம். பேர குழந்தைகளோடு போட்டிங், சாட்டிங்னு தன்னை புத்துணர்ச்சியாக்குவார். ஆனால் இந்த முறை அண்ணி துர்காவை தவிர யாரும் தலைவரின் பயணத்தில் இல்லையாம். ஃபேமிலியாக வந்திறங்கி சுற்றி பார்த்தால் தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கும்போது முதல்வர் ஃபேமிலியோடு ஜாலியாக சுற்றுகிறார்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும். அது ஆட்சி மீது மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தும். அதோடு இந்த பயணமே மக்களை நெருங்கி செல்லதான் என்பதால் மனைவியை மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்கார். ஊட்டியில் எந்த நட்சத்திர ஹோட்டலிலும் அவர் தங்கவில்லை. அரசு விடுதியான தமிழக மங்களாவில் தான் தங்கினார். மக்களை சிரமப்படுத்தாதீங்கன்னு ரொம்ப கராராக உத்தரவு போட்டிருந்தார். இதனால் முதல்வரிடம் பலரும் கை குலுக்கினாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. குழந்தைய அவர் கையில் கொடுத்து போட்டோ எடுத்தாங்க. பப்ளிக்ல யாராவது தன்னை நெருங்கினால் சற்றே விலகி செல்லும் சுபாவம் உடையவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் இந்த முறை அப்படி எந்த சம்பவமும் நடக்கவில்லை. மிக உரிமையாக முதல்வரின் கையை பிடித்து இழுக்கிறது, முதுகை தொட்டு தங்கள் பக்கம் திருப்புறதுன்னு மக்கள் காட்டிய பாசத்திற்கு ஒரு அளவே இல்ல. ஓட்டுகள் விழணுமேனு இதை பொறுத்துக்கிட்டாரான்னு கேட்க கூடாது. நிஜமாவே மக்களின் அன்பில் நிகழ்ந்து விட்டார் முதல்வர். நீலகிரி பாஜக புள்ளி ஒருவரின் குடும்ப குழந்தைகளிடம் அவர் காட்டிய அன்பு கூட ட்ரெண்டிங் ஆச்சு. மருத்துவக் கல்லூரி ஆய்வின் போது மாணவர்களிடமும், மலர் கண்காட்சி துவக்கத்தின் போது மக்களிடமும் ரொம்ப நெருக்கமாக பழகி சிம்பிள் முதல்வர்னு பெயர் எடுத்துட்டாரு. மக்கள் ரெகுலரா வாக்கிங் போகும் இடத்துல அவங்க கூடவே இடையூறு இல்லாம போனவர். பசங்க கூட கால்பந்து விளையாடி அசத்தினார். பயணத்தின் கடைசி நாளான வெள்ளியன்று நீலகிரியிலிருந்து கோவை வரும்போது வழி நெடுக மக்களை சந்தித்து பேசினார். மொத்தத்தில் நமக்கு நாமே நடைப்பயணம் சீசன் 2ஆகவே இது பார்க்கப்படுது. கலர்ஃபுல் ஆடையில் பக்கத்து வீட்டு அங்கிளாக தன்னை ரீலான்ச் பண்ணியதன் மூலம் அவர் உருவாகியுள்ள இந்த ஆச்சரிய அலை இனி அவரது ஒவ்வொரு மாவட்ட விசிட்டின் போதும் பலமாக வீசும். இதன் மூலம் திமுக கூட்டணிக்கு வலுவான ஆதரவு உருவாகும். மக்கள் மனதில் தன்னை பற்றிய இந்த மாற்றத்தை தான் ஸ்டாலின் எதிர்பார்த்தார். அது பளிச்சிருச்சு என்று முடித்தனர். இதுகுறித்து நீலகிரி மாவட்ட அதிமுக துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது
தமிழகத்தில் செயின் பறிப்பில் துவங்கி கொலைகள் வரை நாள்தோறும் அவ்வளவு கிரிமினல் தனங்கள் நடக்கின்றன. முதல்வர் அவற்றை ஒடுக்கி மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அதை விட்டு செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தால் அதற்கு மயங்கி ஓட்டுகளை மக்கள் அள்ளி தந்து விடுவார்களா என ஸ்டாலின் இந்த திடீர் விசிட் அரசியலுக்காக தான், ஆனால் அதில் வெற்றி கிடைக்கப் போவதில்லை என்றார். ஊட்டி நகர திமுக செயலாளர் ஜார்ஜிடம் கேட்டபோது முழுக்க முழுக்க மக்களுக்காக தலைவர் தன் நேரத்தை செலவிட்டுள்ளார். ஒரு முதல்வர் போல் இல்லாமல் ஒரு அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக ஒவ்வொருவரிடமும் அன்பை காட்டி சென்றுள்ளார். எனவே தலைவரின் இந்த விசிட்டில் அரசியல் எண்ணம் துளியும் கிடையாது என்றார். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். சக்தி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.